சுரங்கப்பாதையில் தரைப்பாலங்களில் தண்ணீர் தேங்கியிருந்ததால் பேருந்துகளை மாற்று வழியில் இயக்குமாறு ஓட்டுநர்களுக்கு SEDC மேலாண்மை இயக்குநர் அறிவுறுத்தல். இதை பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம், தகவல்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். வானிலை ஆய்வு மையம் எச்சரித்ததற்கேற்ப தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. நேற்று காலை முதலே தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் லேசானது முதல் மிதமான அளவில் மழை பெய்து வரக்கூடிய சூழலில் நெல்லை உட்பட சில மாவட்டங்களின் தரைப்பாலங்களின் கீழே தண்ணீர் அதிக அளவில் தேங்கி நிற்கின்றது. குறிப்பாக நாகர்கோயிலிருந்து திருச்செந்தூருக்கு சென்ற அரசு பேருந்து ஒன்று நேற்று வள்ளியூரினுடைய தரைப்பாலத்தின் அடியில் சிக்கிக் கொண்டது. அந்த வெள்ளத்தில் சிக்கியிருந்த தண்ணீரில் வெள்ளத்தில் சிக்கியிருந்த நிலையில் பேருந்து பயணிகளை தீயணைப்பு துறையினர் மீட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தொலைதூர பேருந்துகளான தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இயக்கப்படக்கூடிய பேருந்துகளின் ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு அந்த பேருந்துகளினுடைய மேலாண் இயக்குநர் சார்பில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி மேம்பாலங்கள், தரைப்பாலங்கள் மற்றும் சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கி இருந்தால் அந்த வழியாக பேருந்துகளை இயக்க வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் அறிவுறுத்தி இருக்கின்றார். பாலங்களின் கீழ்ப்பகுதியில் தண்ணீர் இருந்தால் மாற்று வழிகளை மட்டுமே தேட வேண்டும். அந்த இடத்தில் குறைவாகத்தான் தண்ணீர் இருக்கின்றது என்று நினைத்து ஓட்டுநர் நடத்துனர்கள் ஒருபோதும் அந்த பேருந்தை தண்ணீருக்குள் செலுத்தக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் காட்டாற்று ஓரங்களிலும் தண்ணீர் குறைந்த அளவில் தெரிந்தாலும் கூட அந்த காட்டாற்று பாலங்களில் பேருந்துகளை இயக்காமல் மாற்று வழியில் இயக்க வேண்டும் என்று அரசு போக்குவரத்து மேலாண் இயக்குநர் அறிவுறுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மழைக்காலங்களில் ஏதேனும் பேருந்துகளுக்கு உள்ளாக மழைநீர் வடியக்கூடிய சூழ்நிலை இருந்தால் உடனடியாக போக்குவரத்து கழக அதிகாரிகளுக்கு அந்த பேருந்தினுடைய ஓட்டுநர் நடத்துனர்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். பேருந்துகளில் ஒழுகுவது மட்டுமல்லாமல் பேருந்துகளின் சாய்வு இருக்கைகள் உள்ளிட்டவற்றில் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தாலும் மழைக்காலத்தில் உடனடியாக அது தொடர்பான விவரங்களை ஓட்டுநர் நடத்துனர்கள் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நெல்லை வள்ளியூரில் பேருந்து ஒன்று தரைத்தள பாலத்தின் கீழே சிக்கிக் கொண்டதை தொடர்ந்து இன்று காலை நடத்தப்பட்டிருந்த இந்த ஆய்வுக் கூட்டத்தின் மூலமாக போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குநர் இந்த அறிவுறுத்தலை ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு வழங்கியிருக்கின்றார். எக்காரணத்தை முன்னிட்டும் பேருந்துகள் அந்த பாலங்கள் வழியாக செல்லும் பொழுது தண்ணீர் இருந்தால் அந்த தண்ணீருக்குள் பேருந்துகள் செல்லக்கூடாது, மாற்று வழிகளில் மட்டுமே இயக்கப்பட வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது.